தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருக்கக்கூடிய பற்றிலேயோ இல்லாட்டி தமிழ் தேச மக்களுடைய உரிமை போராட்டத்தில் இருக்கின்ற கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் ஒரு மிக தவறான பாதையில போகும் காலகட்டத்தில் வந்து கோபங்களை ஏற்படுத்து. உயிரோடு இருந்திருந்தால் இந்தியா நிலைமை, தமிழர் தேசத்துடைய அரசியல் நிலைமை, ராஜபக்ச இனவாதம் பேச அழிக்க போகிறோம் சொல்லி இந்த போரை செய்ய வழிகிட்டு இருந்தால் சிங்கள மக்கள் கூட அதை மறுத்திருப்பத்தோடு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் அழிஞ்சு விட்டார்கள். அவர்களுக்கு தமிழர் தாயத்திலே வந்து ஆதிக்கம் செலுத்தவில்லை. இந்த ஜேவிபி உலகத்துக்கு சொல்லி தெரிகிறது வந்து தேசிய அரசியல்ல நாங்கள் நேர்மையாக பயணித்திருந்தால் தேசிய தலைவர் உருவாக்கின கூட்டமைப்பை நாங்கள் போராட்டத்தில் இருந்த ஒரு இனியில்லாத நம்பிக்கையிலே தாங்களுடைய உயிர் முக்கியமல்ல, அந்த போராட்டம் சரியான வழியிலே வேறு தரப்புகளை வைத்தாவது கொண்டு சேர்க்கும் என்றொரு இனியில்லாத நம்பிக்கையிலே தங்களுக்கு ஆபத்து இருக்கு சொல்லப்பட்ட பொழுதும் கூட அதை மதிச்சு நடக்காமல் போனது வந்து சில வேளையில் இந்தியான் மிகவும் சவாலுக்குரிய காலகட்டத்தில் வந்து கோபங்களை ஏற்படுத்துகின்றது. அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்தியா நிலைமை, தமிழர் தேசத்துடைய அரசியல் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த கோபங்கள் தானாகவே வரும். ஆனால் அதை தாண்டியும் சிவனேசன் அண்ணனுடைய பார்வையிலே அந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு நாங்கள் அதை தாண்டி பயணிக்க வேணுமாக இருந்தால் அந்த கோபங்களை பற்றி மனதில் வச்சு கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்படியா இருந்தால் எங்களுடைய பணி என்ன? இந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு இதை தாண்டி பயணிக்கிறதுக்குரிய நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? தமிழ் தேசத்தை இல்லாதொழிக்கிறதுக்கு ஒரு இன அழிப்பை செய்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உறுதுணையாக நின்று ராஜபக்ச இனவாதம் பேச சிங்கள மக்களிடம் தத்துவார்த்த ரீதியாக அந்த நடக்க போகின்ற இன அழிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாணியிலே சிங்கள மக்களும் வந்து இன்னொரு இனத்தை முற்றுமுழுதாக அழிக்கிறதுக்கு விரும்பி செய்வார்கள் என்று பெரியவர்களை நாங்களும் கூட நம்பலாம். நாங்கள் ஒரு இனத்தை அழிக்க போகிறோம் என்று சொல்லி இந்த போரை செய்ய வழிகிட்டு இருந்தால் சிங்கள மக்கள் கூட அதை மறுத்திருக்க கூடும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற பொழுதுதான் அவர்களும் அது கிணங்குவார்கள். எங்களுடைய விடுதலை போராட்டம் முற்று முழுதாக இங்கு ஒரு இன அழிப்புக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடணும் என்ற உண்மையை மறைத்து இது ஒருமனே பயங்கரவாதம் என்று சுட்டிக்காட்டி அந்த மக்கள் மட்டத்திலே ஒரு கோபத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக தாங்கள் செய்ய போகின்ற உண்மையான இன அழிப்பை நியாயப்படுத்துறதுக்கு ஸ்ரீலங்கா அரசு நடந்து கொண்டது. அதனுடைய மிக முக்கிய பங்கை செலுத்தினது வந்து இன்றைக்கு ஆட்சி அமைத்து இருக்கின்ற ஜேவிபி காலகட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருதலை பட்சமாக வந்து இயக்கம் 2000 ஆண்டு போர் நிறுத்தத்தை வந்து பிரகடனப்படுத்தி அது மாதமாக வந்து நீடித்து வந்தும் சந்திரிகா அதுக்கு எந்த விதத்திலும் வந்து மதிக்காமல் போரை தொடர்ந்து அந்த போர் மிகப்பெரிய அளவிலே பின்னடைவுகளை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தின பொழுது அந்த போரை நடத்துவதற்கு பெரிய அளவில் வந்து நிதியை வழங்கி ஆயுதத்தை வழங்கி அரசுக்கு ஆதரவு தந்த நாடுகள் தொடர்ந்தும் இந்த போரை நடத்துவதற்கு விட்டால் தாங்கள் ஆயுதங்களை கொடுக்கின்ற அந்த முழு சேலம் இறுதியில வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தான் லாபத்தை சேர்க்க என்றால் அந்த ஆயுதங்கள் அனைத்தும் வந்து அவர்களுடைய கைக்கு தான் போகின்றது என்ற நிலைமை உருவாக ஸ்ரீலங்கா ராணுவத்துடைய போர் செய்யக்கூடிய தன்மை உடைய அதே நாடுகள் தான் அழுத்தம் போட்டு
ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு போக வேண்டும் என்று சந்திரிகாவுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் அதை நிராகரித்த பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த ஆதரவை வழங்கினார்கள். அந்த ஆதரவை ஒரு போர் நிறுத்தத்துக்கு வழங்கினது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருக்கக்கூடிய பற்றிலேயோ இல்லாட்டி தமிழ் தேச மக்களுடைய உரிமை போராட்டத்தில் இருக்கக்கூடிய பற்றிலே அல்ல. மாறாக ஸ்ரீலங்கா அரசு பலவீனம் அடையக்கூடாது, போரூடாக ஆயுத போராட்டம் ஊடாக ஒரு போராட்டம் வெற்றி அடையக்கூடாது, ஒரு பயங்கர முன்னுதாரணமாக மாறிவிடலாம் என்பதற்காக ஸ்ரீலங்கா அரசை காப்பாற்றுகின்ற கோணத்திலேதான் அந்த போர் நிறுத்தை நடத்தினார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் கிட்டத்தட்ட நாங்கள் கோருகின்ற தமிழர் தாயகத்துடைய 75% நிலப்பரப்பை தங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த சூழலிலேயே அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு ஒரு போர் நிறுத்தத்தை சர்வதேச சமூகம் விரும்பினாலும் கூட அது எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் என்ற அடிப்படையிலே ஒரு உடன்படிக்கைக்கு போகிறார்கள். அந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இணங்கினதுக்கு பிறகும் அந்த வெளிநாடுகள் தொடர்ந்தும் அவர்களை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துக் கொண்டு வந்தார்கள். அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு பேச்சுவார்த்தை விட்டார்கள். இந்த போராட்டத்தோடு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் அழிஞ்சு விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் நிமிர்த்தி கொடுக்கணும். அந்த வகையிலே இது ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக பார்த்து அந்த மக்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு ஏதோ ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தே ஆகணும். அல்லது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்காது அந்த நிதிக்கு. அவர்களுடைய நோக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ போராட்டத்தையோ பலப்படுத்துறதல்ல. மக்களை ஏதோ ஒரு வகையில உதவி செய்து மக்களை ஏதோ ஒரு வகையில நிறுத்தி கொடுக்கிறது மட்டும்தான் அவர்களுடைய பார்வையாக இருந்தது. அந்த காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கேட்ட இடத்திலே பீட்டோம்சன் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு அந்த ஒப்பந்தம் வெறுமனே கரையோரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும்தான் அது ஆதிக்கம் செலுத்தின. அந்த ஒப்பந்தம் ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழர் தாயத்திலே ஆதிக்கம் செலுத்தவில்லை. வெறுமனே அந்த 2 கிலோமீட்டர் நிலப்பரப்புக்கு, கரையோர நிலப்பரப்புக்கு மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களோட வீடுகளை கட்டி கொடுக்கிறதுக்கும் வாழ்வாதாரத்தை திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு முடிய ஒரு பொறுமுறை. அத கூட எங்கட மக்களுக்கு கிடைக்க கூடாது என்று அதை சட்ட கோணத்தில் எதிர்த்து அந்த பீட்டோம்ஸ் பொறுமுறையை தடுத்து அதுவும் தமிழருடைய அடிப்படை கோட்பாடாக, தீர்வுக்குரிய அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய இணைந்த வடகிழக்கு தமிழர் தாயக கோட்பாட்டுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே நீதிமன்றத்தை நாடி அந்த விவகாரத்தை முடித்து வச்சது இந்த ஜேவிபி. இன்றைக்கு இந்த ஜேவிபி உலகத்துக்கு சொல்லி தெரிகிறது தமிழர் தாயகத்திலே தமிழ் மக்கள் தங்களுக்கு தான் ஆணையை வழங்கி இருப்பதா. அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதுக்கு யார் பிள்ளை? தமிழ் தேசிய அரசியல்ல நாங்கள் நேர்மையாக பயணித்திருந்தால் அந்த நிலைமை உருவாகி இருக்குமா? உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் ஒரு மிக தவறான பாதையில போகின்றது என்ற உண்மையை மூடி மறைத்து நாங்கள் வெறுமனே தேசிய தலைவர் உருவாக்கின கூட்டமைப்பை நாங்கள் வேணும் என்று உடைத்தோம் என்ற ஒரு படம் தான் வெளியில காட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு படிப்படியாக
அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்த தரப்புகள் அதுல இருந்து வெளியேற வேண்டிய ஒரு காலம் உருவாகி இருக்கிறதாக இருந்தால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் திரும்ப சிந்திச்சு பார்க்க வேண்டும். அது ஏன் நடக்குது? வெளியில வந்து பிரிஞ்சு நிற்கிறவர்கள் இன்றைக்கு திரும்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்றதுக்கு தயாரா இருக்கிறோம் என்றால் அது எந்த அடிப்படையில் நடக்கிறது எங்களோட மக்கள் பார்க்க வேண்டும். இந்த கேள்விகளை நம்முடைய மக்கள் கேட்காவிட்டால், கேட்டு இப்படி வரப்போகின்ற தேர்தலே அந்த கேள்விகளுக்குள் இருக்கக்கூடிய உண்மைகளை அறிந்து அதுக்கு பிற்பாடு அந்த அறிவின் பிரகாரம் அவர்களுடைய வாக்குகளை பயன்படுத்தாவிட்டால் தமிழ் தேசத்தை காப்பாற்ற முடியாது.